நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் ஹியூமன் டிசீஸ் மனித நோய்களில் பாக்டீரியா நோய்கள் பற்றி பார்த்துருந்தேன். இந்த வீடியோவில் வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா நோய்களை பற்றியும் பார்க்கலாம். அது என்ன விளைவு ஏற்படுத்துது, அதை தடுக்கக்கூடிய முறை என்ன, என்ன காரணியினால் பரவுது, அது உடம்பில் என்ன உறுப்பை பாதிக்குது, இதையெல்லாம் பார்க்கலாம். இதையெல்லாம் வச்சு தான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும், காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இந்த ஒரு 5 பாயிண்ட்டுகளில் இருந்து தான் இந்த மனித நோய்கள்லேருந்து கேள்வி வருது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம புரோட்டோசோவா நோய்களை பற்றி பார்க்கலாம். புரோட்டோசோவாவுக்கு கீழே என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னா, புரோட்டோசோவாவுக்கு கீழே வர்ற நோய்கள் ஃபஸ்ட்டு மலேரியா பார்க்கலாம். மலேரியாங்கிறது வந்து ஒரு புரோட்டோசோவா நோய். இது வந்து எது மூலியமாக பரவுது அப்படின்னா, பென் அனேபிலஸ் அப்படிங்கிற கொசு மூலியமாக பரவுது. இது வந்து நம்ம உடம்பில் என்ன உறுப்பை வந்து பாதிக்குது அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கல்லீரலை பாதித்து இரத்த சிவப்பணுக்களை அழிச்சிடும். மலேரியா வந்துச்சுன்னா நம்ம உடம்பில் கல்லீரலை பாதித்து இரத்த சிவப்பணுக்களை அழிச்சிடும். இப்போ நம்ம உடம்பில் வந்து மலேரியா வந்துருச்சு அப்படின்னா, நம்ம உடம்பில் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னா, நல்லா குளிரும், உடம்பு குளிர்ந்த காய்ச்சல் அடிக்கும். நல்லா அதிகமான குளிர்ச்சியோட கூடிய காய்ச்சல் இருக்கும், அதிகமான தலைவலி இருக்கும், உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். இதுதான் இதோட விளைவு. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, கொசுவத்தி வாங்கி பயன்படுத்துறது, கொசு மருந்து வாங்கி பயன்படுத்துறது, கொசு வலையை வாங்கி பயன்படுத்துறது. இது வந்து புக்கில் கொடுத்துருக்கதான், அதை அப்படியே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து புரோட்டோசோவா நோயில் 2வது வகை என்னென்னா அமீபியாசிஸ். அமீபியாசிஸுங்கிறது வந்து இதை வந்து பரப்பும் காரணி என்ன அப்படின்னா எண்டமிப்பா ஹிஸ்டலிட்டிகா. அமீபியாசிஸ் நோயை வந்து பரப்பக்கூடிய காரணி வந்து எண்டமிப்பா ஹிஸ்டலிட்டிகா. இந்த அமீபியாசிஸ் நம்ம உடம்புக்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து பெருங்குடலை வந்து பாதிக்கும். அப்போ பெருங்குடலை பாதிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படும், கடுமையான வயிற்றுப்போக்கு. அந்த வயிற்றுப்போக்கு எப்படி இருக்குன்னா, ரத்தம், சளி எல்லாம் கலந்து நம்ம மலத்தோடு சேர்ந்து வயிற்றுப்போக்காக வெளியேறும். அப்புறம் வந்து கடுமையான வயிற்று வலி இருக்கும். அப்போ அமீபியாசிஸுங்கிறது புரோட்டோசோவா நோய் எண்டமிப்பா ஹிஸ்டலிட்டிகா அப்படிங்கிற காரணி மூலிமா மனித உடல்களில் வந்து பரவுது. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, தூய்மையான குடிநீர் மற்றும் உணவை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதாவது சுத்தமான சாப்பாடு, சுத்தமான நீரை பயன்படுத்தினோம்னா இந்த அமீபியாசிஸ் வியாதி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும். அடுத்து தூக்க நோய். இதை வந்து இங்கிலீஷில் ஸ்லீப்பிங் சிக்னஸ்னு சொல்லுவாங்க. ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற ஈக்கள் மூலியமாக வந்து இந்த தூக்க வியாதி வந்து பரவுது. ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற தூக்க அப்படிங்கிற ஈக்கள் மூலயமா இந்த நோய் பரவுது. இது வந்து புரோட்டோசோவா நோய். அப்போ வந்து தூக்க நோய்ங்கிறது என்ன வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டால், இது ஒரு புரோட்டோசோவா வகையை சார்ந்த நோய். இது எதன் மூலியமாக பரவுது, தூக்க நோய்ங்கிறது எதன் மூலியமாக பரவுது அப்படின்னா, ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற கொசு நம்மளை வந்து கடிக்கிறது மூலயமா இந்த தூக்க நோய் ஏற்படுது. இந்த ட்ரிப்னோசோமா நோய் வந்து நம்ம உடம்பை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி விளைவுகள் இருக்கும் அப்படின்னா, உடம்புல என்ன மாதிரி ரியாக்ஷன் காட்டும் அப்படின்னா, உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், அப்புறம் மனக்குழப்பம் ஏற்படும், அப்புறம் தூக்கமின்மை இருக்காது, சுய நினைவு இருக்காது. அதாவது மனக்குழப்பம் ஏற்படும், சுய நினைவு இருக்காது, தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லைனாவே எல்லாமே வந்துடும். மனக்குழப்பம், சுயநினைவின்மை எல்லாமே வந்துடும். அப்புறம் கடுமையான சோர்வும் ஏற்படும். அப்போ இந்த ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற காரணி மூலியமாக பரவக்கூடிய தூக்க நோய் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன உறுப்பை பாதிக்குது அப்படின்னா, நரம்பு மண்டலத்தையும் மூளையும் பாதிக்குது. அப்போ இதில் முக்கியமானது, தூக்க நோய் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா பாதிக்கக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், மூளையை பாதிக்கும். அப்போ இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்களை கட்டுப்படுத்துதல், அப்புறம் சூழலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம புரோட்டோசோவாவில் 3 வகையான நோய்கள் பார்த்தோம். ஒன்று தூக்க நோய், ஸ்லீப்பிங் சிக்னஸ்ஸு. இன்னொன்று வந்து அமீபியாசிஸு. 3வது வந்து மலேரியா. இப்போ சரச்சரன்னு ஒரு ரீகால் பண்ணிடலாம். மலேரியா எதனால் பரவுது? பென் அனேபிலஸ் கொசு. எந்த உறுப்பு பாதிக்குது? கல்லீரல், அப்புறம் இரத்த சிவப்பணுக்கள் வந்து பாதிக்கப்படுது.
3 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து அமீபியாசிஸ் பரவும் காரணி இது எண்டமிப்பா ஹிஸ்டலைட்டிக்கா அப்படிங்கிற காரணி மூலிமா அமீபியாசிஸ் பரவுது. எந்த உறுப்பை பாதிக்குது? பெருங்குடலை பாதிக்குது. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? இது வயிற்று வலி வந்து அதிகமாக ஏற்படும். ரத்தம் சளியெலாம் கலந்த வயிற்றுப்போக்கு போகும். அடுத்து தூக்க நோய் என்ன காரணினால் பரவுது? ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற ஈக்கள் மூலமாக பரவுது. என்ன உறுப்பை பாதிக்குது? நரம்பு மண்டலத்தையும் மூளையும் பாதிக்குது. விளைவு என்ன? கடுமையான சோர்வு, மனக்குழப்பம், தூக்கமின்மை, சுயநினைவின்மை வந்து ஏற்படும். அப்போ இப்படி வந்து படிச்சுட்டு ஒரு வாக்கிட்ட ரீகால் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா நம்ம மைண்டில் நிற்கும். அடுத்து வந்து வைரஸ் நோய்கள் பற்றி பார்க்கலாம். வைரஸ் நோய்கள் ஃபஸ்ட்டு வந்து போலியோ பற்றி பார்க்கலாம். போலியோ எப்படி பரவுதுன்னா அசுத்தமான உணவு நீர் மூலியமாக பரவுது. இது வந்து போலியோ வைரஸ் மூலியமாக பரவுது. நம்ம அசுத்தமான உணவு நீர்களெல்லாம் உட்கொள்ளும்போது போலியோங்கிற வைரஸ் மூலியமாக நம்ம உடம்புக்குள்ள வந்து இந்த போலியோங்கிற நோய் ஏற்படுது. என்ன உறுப்பை பாதிக்குது அப்படின்னா தண்டுவடத்தையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்குது. அப்போ தண்டுவடத்தையும் நரம்பு மண்டலத்தையும் பாதித்து தசை முடக்கம் ஏற்படுத்தும். அதாவது தசைகள் வந்து பிடிச்சிக்கிறோம், தசைகள் வந்து நீட்ட முடியாது. அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது தசைகளில். அதை வந்து பைரியாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தடுப்பு மருந்து என்னென்னா ஓரல் போலியோ வேக்சின். அதாவது நம்ம சொட்டு மருந்து கொடுப்போம்ல, அதுதான் இதுக்கு தடுப்பு மருந்து. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்களா அதான். அப்போ போலியோ வைரஸ்னால் என்ன? போலியோ நோய்னா என்ன? இது வந்து ஒரு வைரஸ் வகையை சார்ந்த நோய். இது வந்து எதன் மூலியமாக பரவுது? அசுத்தமான நீர் மற்றும் உணவு. பரவும் காரணி என்ன? போலியோ வைரஸ்னால் பரவுது. பாதிக்கும் உறுப்பு என்ன? தண்டுவடம் மற்றும் நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்குது. இதோட விளைவு என்ன? தசை முடக்கம் இருக்கும். எங்கன்னா கால்களில் வந்து தசை முடக்கம் வந்து இருக்கும். தடுப்பு மருந்து என்ன? ஓரல் போலியோ வேக்சின், சொட்டு மருந்து கொடுக்குற மூலயமா தடுக்கலாம். அடுத்து வந்து டெங்கு வைரஸ். டெங்குங்கிறது வந்து வைரஸ் நோய். இது வந்து ஏடி எஜிப்டி அப்படிங்கிற கொசு மூலியமாக பரவுது. என்ன கொசு மூலியமாக பரவுது? ஏடி எஜிப்டி அப்படிங்கிற கொசு மூலியமாக பரவுது. உடம்பில் வந்து எங்கே பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா பிளேட்லெட்ஸ், இரத்த தட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இரத்த தட்டுகளில் தான் வந்து இந்த டெங்குவோட பாதிப்புங்கிறது இருக்கும். அப்போ இதனால் என்ன விளைவு ஏற்படுது? அதிக காய்ச்சல் ஏற்படும், தசை வலிகள் ஏற்படும், அப்புறம் வந்து இரத்தப்போக்கு, அதாவது தட்டணுக்கள் குறைவால் நம்ம உடம்புக்குள்ளேயே ரத்தம் வந்து ப்ளீடிங் ஆகும். இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதே தான், கொசு வந்து நம்ம உடம்பை வந்து கடிக்காமல் இருக்கணும். அப்போ டெங்கு வைரஸ் எதன் மூலியமாக நம்ம உடம்புக்குள்ளே வருது? ஏடிஎஸ் எஜிப்டி அப்படிங்கிற கொசு மூலமாக பரவுது. இரத்த தட்டணுக்களை வந்து நம்ம உடம்புல பாதிக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த தட்டணுக்களை வந்து பாதிக்குது. விளைவு வந்து என்னவாக இருக்குது? அதிக காய்ச்சல் இருக்குது, தசை வலி இருக்குது, அப்புறம் உடலுக்குள்ளே வந்து இரத்தப்போக்கு ஏற்படுது. அடுத்து மீசில்ஸ், தட்டம்மை. இது வந்து ஒரு வைரஸ் நோய். இது என்ன வைரஸ் மூலிமா பரவுது அப்படின்னா ரூபல்லா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூலியமாக இந்த தட்டம்மை வந்து நம்ம உடம்புக்குள்ளே வருது. இதுக்கு வந்து காற்று மூலியமாக பரவக்கூடிய நோய் தான் மீசில்ஸ். தட்டம்மைங்கிறது காற்று மூலியமாக பரவக்கூடிய நோய். இது வந்து எந்த உறுப்பை பாதிக்குது அப்படின்னா நம்ம சுவாச பாதையையும் தோலையும் பாதிக்குது. தட்டம்மை வந்து எந்த உறுப்பை பாதிக்குது? மனித உடலில் சுவாச பாதையையும் தோலையும் பாதிக்குது. இதோட விளைவு என்னென்னா உடல் முழுவதும் தடிப்பாக ஏற்படும். தட்டம்மை ஏற்பட்டால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து காய்ச்சல், சளி இருக்கும். தடுப்பூசி, இது வந்து எம்எம்ஆர் தடுப்பூசி வந்து பயன்படுத்துவாங்க. மம்ஸு, மிசல்ஸு, ருபல்லா அப்படிங்கிற 3 வைரஸுக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த எம்எம்ஆருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா மம்ஸு, மிசல்ஸு, ரூபல்லா. அடுத்தடுத்து கீழே பார்ப்போம் என்னென்ன இது. அதாவது மம்ஸ்னால் பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க, மிசில்ஸ்னால் தட்டம்மை, ருபல்லாங்கிற ஒரு வைரஸ் நோய் இருக்குது. இந்த 3 வைரஸ் நோய்க்காண்டி பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி தான் இந்த எம்எம்ஆர் தடுப்பூசி. அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை வந்து என்ன வைரஸ்னால் பரவுது அப்படின்னா
ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ்னால் பரவுது. அசுத்தமான நீரை வந்து குடிக்கிறதுனால அந்த அசுத்தமான நீரில் இருக்கக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து மஞ்சள் காமாலை வந்து ஏற்படும். அப்போ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, பல எக்ஸாமில் கேட்டது என்னென்னா, மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டால் மஞ்சள் காமாலை ஏற்பட்டால் மனித உடல் உறுப்பில் எந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. எந்த உறுப்பு பாதிக்கப்படும்? கல்லீரல் பாதிக்கப்படும். அப்போ மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு வந்து கல்லீரல். விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, கண்கள் அப்புறம் தோல் எல்லாமே மஞ்சள் நிறமாக மாறிடும். பசியின்மை இருக்காது. அப்புறம் நம்ம நீர்ப்போக்கு, நம்ம யூரின் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். தடுப்பு மருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏங்கிற தடுப்பூசி கொடுக்குறாங்க. அப்போ மஞ்சள் காமாலை என்ன வைரஸனால் பரவுது அப்படின்னா, அசுத்தமான நீரை குடிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுனால நம்மளுக்கு வந்து மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுது. இது வந்து உடம்புல வந்து கல்லீரலை வந்து பாதிக்குது. உடம்பு ஃபுல்லாகவே ஓரளவு அந்த மஞ்சள் நிறத்தில் தோன்ற ஆரம்பிச்சிடும். கண், தோல் எல்லாமே மஞ்சள் நிறத்தில், வெளிரிய மஞ்சள் நிறத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பசியின்மை, பசி இருக்காது, சரியாக சாப்பிட முடியாது. இதுக்கான தடுப்பு மருந்து என்ன? ஹெப்பாட்டிட்டிஸ் ஏங்கிற தடுப்பூசியை போட்டால் இந்த மஞ்சள் காமாலைங்கிறத வந்து ஓரளவு குணப்படுத்த முடியும். அடுத்து பூஞ்சை நோய்கள் முக்கியமானது. ஃபங்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. பூஞ்சை நோய்களில் ஃபஸ்ட்டு படர்தாமரைங்கிறது ஒரு பூஞ்சை நோய். இது வந்து பாதிக்கப்பட்டவரோட நேரடி தொடர்பில் இருக்கிறதுனாலையோ, அவங்களோட அந்த உடைமைகள், துணி, இல்லை அவங்க சாப்பிட்ட எதையோ ஒன்றையோ சாப்பிட்றதோ, இந்த மாதிரி செய்கிறது மூலிமா அந்த படர்தாமரைங்கிறது பரவும். இது வந்து பரவக்கூடிய காரணி என்னென்னா, மைக்ரோஸ்போரம் அப்படிங்கிற காரணி மூலிமா படர்தாமரை பரவுது. அதாவது படர்தாமரை இருக்கிறவங்களோட நம்ம நேரடி தொடர்பில் இருக்கும்போது இந்த மைக்ரோஸ்போரம் அப்படிங்கிற காரணி நம்ம உடம்புலையும் வரும்போது இந்த படர்தாமரை அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுது. இது வந்து எந்த உறுப்பை பாதிக்குது அப்படின்னா, தோல், உறுப்பு, நகம், இது எல்லாத்துலேயுமே இந்த படர்தாமரைங்கிறது வந்து ஏற்படும். அதாவது தோல், அப்புறம் நகம், அப்புறம் முடி, அந்த மண்டையில் வந்து இந்த படர்தாமரை வந்து பரவும். விளைவு என்ன ஏற்படும் அப்படின்னா, அந்த தெரியும் படர்தாமரை ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு. தோலில் வட்ட வடிவ தடிப்புகள் இருக்கும், கடுமையான அரிப்பு இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு என்னென்னா, தனிநபர் சுகாதாரம் வந்து இப்போ என்னென்னா, உலர்ந்த உடல்நிலையாக இருக்கணும். அதாவது இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களோட சேராமல் இருக்கணும். அதாவது சேராமன்னா அவங்களோட உடல் ரீதியாகவோ சாப்பாட்டு ரீதியாகவோ தொடர்பு அதிகமாக வச்சுக்கிறக்கூடாது. அடுத்து அத்லெட்டிக் ஃபுட்டுங்கிற நோய். இது வந்து எந்த காரணி மூலியமாக பரவுது அப்படின்னா, ஈரமான காலணிகள் மூலமாக, அதாவது நம்ம காலில் ஏற்படும்ல ஒரு வெடிப்பு, அதை தான் வந்து இந்த அத்லெட்டிக் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுத்தவங்களோட செப்பலை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த பாத வெடிப்புங்கிறது ஏற்படுன்றாங்க. இது வந்து ஒரு பூஞ்சை நோய். இது வந்து பாத விரல்களை வந்து பாதிக்கும். பாத விரல்களுக்கு இடைப்பட்ட தோள்கள், நம்ம விரலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தோள்களை வந்து பாதிக்கும். அதான் அந்த வெடிப்பாக வரும்ல அது. இதனால் என்ன ஏற்படும்னா, அரிப்பு ஏற்படும். அப்போ தோல் வந்து உறிஞ்சு போகும், எரிச்சல் வந்து ஏற்படும். தடுப்பு முறை வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்தவங்களோட காலணிகளை அணியாமல் இருக்கணும், பாதங்களை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கிறேன்னு. இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம்? பூஞ்சை நோய்களில் படர்தாமரை பார்த்தோம், அத்லெட்டிக் ஃபுட்டுங்கிற பாத வெடிப்பு நோய் பார்த்தோம். அப்போ இது ரெண்டும் வந்து என்னென்னா பூஞ்சை நோய்கள்லாம் வந்துடும். இப்போ வந்து விட்டமின் குறைபாட்டு நோய்கள் வந்து பார்க்கலாம். விட்டமின் ஏயோட பேர் என்ன அப்படின்னா ரெட்டினால்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் ஏ குறைபாட்டுனால மாலைக்கண் நோய் ஏற்படும். இந்த மாலைக்கண் நோயை வந்து இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, லத்தீனில் நிக்டலோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இல்லை, லத்தீனில் வந்து நிக்டலோபியான்னு சொல்லுவாங்க. அறிகுறி வந்து மங்கலான ஒளியில் பார்க்கும்போது
திறன் வந்து குறைவாக இருக்கும், பார்க்கும் திறன் வந்து குறைவாக இருக்கும். அதாவது என்னென்னா சாயங்கால நேரத்தில் கண் சரியாக தெரியாது. அப்போ விட்டமின் ஏ அப்படிங்கிறதோட பேர் என்ன, ரெட்டினால். இது வந்து மாலைக்கண் நோய் குறைபாட்டு நோய் வந்து என்னென்னா மாலைக்கண் நோய், நிக்டலோபியா. அடுத்து விட்டமின் P1. விட்டமின் P1ங்கிறது என்னென்னா தயமின்னு சொல்லுவாங்க. இதனால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பெரிபெரி அப்படிங்கிற நோய். இந்த பெரிபெரி நோயினால் என்ன பாதிக்கப்படுது உடம்புல அப்படின்னா, நரம்பு, அப்புறம் தசை வந்து பலவீனமாகிறது, நரம்பு பலவீனமாகிறது, இதய துடிப்பு வந்து அதிகரிக்கிறது. இந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும். அதாவது விட்டமின் B1ங்கிறது தயமின்னு, இதோட குறைபாட்டு நோய் வந்து பெரிபெரி. இதோட அறிகுறி என்னென்னா நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், தசை வந்து பலவீனம் அடைஞ்சிடும், இதய துடிப்பு வந்து அதிகரிக்கும், சீராக இருக்காது, அதிகரிச்சிடும். அடுத்து விட்டமின் B2 ரிபோப்ளவின் அப்படிங்கிற பேர். அதாவது விட்டமின் P2 வந்து ரிபோப்ளவின் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னா ஏரிப்போப்ளோவினோசிஸ் அப்படிங்கிற குறைபாட்டு நோயை வந்து ஏற்படுத்தும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம வாய் ஓரம் இருக்குல்ல, இதடுலனா வெடிப்பாக வரும்ல, அந்த நோய் தான் இந்த ஏரிப்போப்ளோவினோசிஸ் அப்படிங்கிற நோய். இது என்ன குறைபாட்டினால வருது அப்படின்னா P2 அப்படிங்கிற விட்டமின் குறைபாட்டினால இந்த நோய் ஏற்படுது. அப்போ விட்டமின் P2னா என்ன, ரிபோப்ளோவின். விட்டமின் P2 என்னென்னு சொல்கிறாங்க, ரிபோப்ளோவின்னு சொல்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் என்னென்னா ஏரிப்போப்ளோவினோசிஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. இதோட அறிகுறி என்னென்னா வாய் ஓரம் வந்து வெடித்து போயிருக்கும், மேலும் நாக்கு இருக்குல்ல, நாக்கு வந்து சிவப்பு நிறத்தில் வீங்கி இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் P2 ரிபோப்ளவின்ங்கிற நோயோட விட்டமின் P2 குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோயின் அறிகுறிகள். அடுத்து விட்டமின் P3 நியாசின். விட்டமின் B3 வந்து நியாசின். இதனால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா பெலகாரா அப்படிங்கிற நோய் ஏற்படுது. இது வந்து உடம்புல வந்து தடிப்புகள், வயிற்றுப்போக்கு, அப்புறம் மனக்குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த அறிகுறி. அப்போ விட்டமின் P3 அப்படிங்கிறது நியாசின்னு சொல்லுவாங்க. அதோட குறைபாட்டு நோய் வந்து பெலகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அறிகுறி வந்து என்ன, இந்த பெலகாரா நோய் ஏற்படுறதுனால அறிகுறி என்னென்ன இருக்குன்னா தோலில் தடிப்பு ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும். அடுத்து விட்டமின் P5. இது வந்து புக்கில் இல்லை, இது வேணாம். விட்டமின் B6 பைரிடாக்சின் அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் என்னென்னா இரத்த சோகை. மெயினான நோய் வந்து இரத்த சோகை, அப்புறம் தோல் வீக்கமும் ஏற்படும். அறிகுறி என்னென்னா நரம்பு மண்டலம் பாதித்து வலிப்பு மாதிரி ஏற்படும். அப்போ விட்டமின் P6னா என்னென்னா பைரிடாக்சின்னு பேர். விட்டமின் B6 என்னென்னு சொல்லுவாங்க, பைரிடாக்சின்னு சொல்லுவாங்க. இதனால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னா இரத்த சோகை ஏற்படும், தோல் வந்து வீக்கமடையும். அறிகுறி என்ன அப்படின்னா நரம்பு மண்டலம் பாதித்து வலிப்பு ஏற்படும். அடுத்து விட்டமின் B7. இதுவும் தேவையில்ல. இந்த விட்டமின் P9 பார்த்துக்கிறங்க. விட்டமின் B7ஓட பேரை மட்டும் பார்த்துக்கிறங்க, பயோட்டின். விட்டமின் B7னா பயோட்டின். அதே மாதிரி விட்டமின் 5ஓட இதையும் பார்த்துக்கிறேன், விட்டமின் P5ஓட பேரையும் பார்த்துக்கிறங்க, போண்டோதெனிக் ஆசிட். விட்டமின் P5னா போண்டோதெனிக் ஆசிட், விட்டமின் P7னா பயோட்டின். இது வந்து நேம்ஸை மட்டும் பார்த்துக்கிறீங்க, இது புக்கில் இல்லை, தேவையில்ல. விட்டமின் P9 இது புக்கில் இல்லைனாலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. விட்டமின் P9ங்கிறது போலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து மெகலோபிளாஸ்டிக் இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு இரத்த சோகை நோயை வந்து ஏற்படுத்துது. மெகலோபிளாஸ்டிக் இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு இரத்த சோகை நோயை வந்து ஏற்படுத்துது. இந்த விட்டமின் P9 குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் வந்து மெகலோபிளாஸ்டிக் இரத்த சோகை. இந்த விட்டமின் P9 என்னென்னு அழைக்கப்படுது, போலிக் ஆசிட்னு அழைக்கப்படுது. இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா உடம்புல இரத்த சிவப்பணுக்களோட அந்த வடிவம் மாறிடும். இரத்த சிவப்பணுக்களின் வடிவம் வந்து சேஞ்ச் ஆகிரும். அப்புறம் உடம்புல வந்து சோர்வு இருக்கும். இந்த போலிக் ஆசிட் குறைஞ்சிச்சின்னா சோர்வு இருக்கும், இரத்த சிவப்பணுக்களோட வடிவம் வந்து சேஞ்ச் ஆகிரும். அடுத்து விட்டமின் B12. விட்டமின் B12 என்னென்னு சொல்லுவாங்கன்னா சைனோகோபலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னா பெர்சினியஸ் இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க.
அறிகுறி வந்து நரம்பு பாதிப்பு ஏற்படுத்தும், ஞாபக மறதி இருக்கும், கடுமையான சோர்வு இருக்கும். அப்போ விட்டமின் B12 அப்படின்னா சைனோகோபாலமைன் குறைபாட்டு நோய் வந்து பெர்சினியஸ் இரத்த சோகை, அதாவது பெர்சினியஸ் அனிமியான்னு சொல்லுவாங்க. அறிகுறி என்னென்னா நரம்பு பாதிப்பு, ஞாபக மறதி, கடுமையான சோர்வு இருக்கும். விட்டமின் சி அடுத்து பார்க்குறது அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் சியை வந்து அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அறிகுறி என்னென்னா ஈறுகளில் வந்து இரத்த கசிவு ஏற்படும், புண்ணு வந்து உடம்புல புண்ணு வந்துச்சுன்னா ஒழுங்காக ஆறாது, எலும்பில் வந்து வலி ஏற்படும், வலி இருக்கும். இந்த விட்டமின் சி குறைபட்டுச்சு அப்படின்னா எலும்பில் வந்து வலிகள் ஏற்படும், புண்ணு வந்து ஆறாது, ஈறுகளில் வந்து இரத்த கசிவு ஏற்படும். இது குறைபாட்டு நோய் வந்து என்னென்னா ஸ்கர்விங்கிற நோய் ஏற்படும். அதாவது விட்டமின் சினால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் வந்து ஸ்கர்வி. அடுத்து வந்து விட்டமின் டி கால்சிபெரால், அதாவது விட்டமின் டியோட பேர் கால்சிபெரால். விட்டமின் டினால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் வந்து ரிக்கெட்ஸு. விட்டமின் டி குறைபாட்டினால் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் வந்து ஆஸ்டியோமலேசியா. அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு விட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது, சிறியவர்களுக்கு விட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது ரிக்கெட்ஸ். இது வந்து எப்படின்னா எலும்பு ஃபுல்லாக அப்படியே மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், எலும்பு ஃபுல்லாக சாஃப்டாகி வளைஞ்சு போகும். அப்புறம் வந்து தசை வந்து பலவீனம் ஏற்படும், எலும்பு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து இருக்காது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே வளைய ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த நோயோட அறிகுறி. விட்டமின் டி கால்சிபெராலோட இந்த விட்டமின் டி கால்சிபெராலுங்கிற விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய். அப்புறம் விட்டமின் இ டோகோபெரால் குறைபாட்டு நோய் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும், அதாவது வந்து இனப்பெருக்க செல்களில் வந்து குறைபாடை ஏற்படுத்தும். அறிகுறி வந்து தசை வந்து பலவீனம் ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், அப்புறம் வந்து இனப்பெருக்க சக்தி வந்து குறைவாக இருக்கும். விட்டமின் இ அப்படின்னா மலட்டுத்தன்மை நோயை ஏற்படுத்தும். விட்டமின் இயோட பேர் வந்து டோகோபெரால். குறைபாட்டு நோய் வந்து மலட்டுத்தன்மை, அறிகுறி வந்து தசை பலவீனம் ஏற்பட்டிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும். விட்டமின் கேயை வந்து பைலோகுயினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் கேயை வந்து பைலோகுயினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைபாட்டு நோய் என்ன ஏற்படும்னா விட்டமின் கே நம்ம உடம்புல சரியாக இல்லைன்னா ரத்தம் உறையாது. எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டு விழுந்துடுறோம், அடிபட்டு ரத்தம் வருது அப்படின்னா நம்ம உடம்புல டக்குன்னு அந்த ரத்தம் உறையணும் அப்படின்னா விட்டமின் கேங்கிறது வந்து அத்தியாவசியம். விட்டமின் கே இல்லைன்னா அது வந்து உறையாது. அப்போ குறைபாட்டு நோய் வந்து ரத்தம் உறையாமல் போயிடும். அதான் அறிகுறி வந்து சிறிய காயங்களுக்கும் ரத்தம் நிற்காமல் வடிதல். அப்போ விட்டமின் கேனா பைலோகுயினேன், குறைபாட்டு நோய் வந்து ரத்தம் உறையாமை. இப்போ நம்ம விட்டமின் ஃபுல்லாக பார்த்துட்டோம். விட்டமினோட நேம்ஸ் மட்டும் ஒரு வாட்டை பார்த்துடலாம், ஏன்னா இது முக்கியம். விட்டமின் ஏனா ரெட்டினால் மாலைக்கண் நோய், விட்டமின் பி1னா தயமின் பெரிபெரி, விட்டமின் பி2னா ரிபோப்ளவின் குறைபாட்டு நோய் வந்து ரிபோப்ளவினோசிஸ். அப்படியே ஈஸியாக இருக்குது, அது ரெண்டுமே இது பண்ணிக்கலாம், சேர்த்து படிச்சுக்கிறேங்க. விட்டமின் பி3 நியாசின், இது வந்து நியாசின் வந்து விட்டமின் பி3 குறைபாட்டு நோய் வந்து பெலகாரா. விட்டமின் பி5 போண்டோத்தனிக் ஆசிட், இதை மட்டும் நான் வச்சுக்கிறேங்க. விட்டமின் பி6 பைரிடாக்சின் இரத்த சோகை ஏற்படுத்தும். விட்டமின் பி7 பயோட்டின். விட்டமின் பி9 போலிக் ஆசிட், இதுவும் இரத்த சோகையை ஏற்படுத்தும். விட்டமின் பி12 சைனோகோபாலமைன், இது வந்து பெர்சினியஸ் அனிமியா அப்படிங்கிற இரத்த சோகை நோயை வந்து ஏற்படுத்தும். விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் ஸ்கர்விங்கிற நோயை ஏற்படுத்தும். விட்டமின் டி கால்சிபெரால் ரிக்கெட்ஸுங்கிற நோயை ஏற்படுத்தும். விட்டமின் இ டோகோபெரால் மலட்டுத்தன்மை அப்படிங்கிற நோயை ஏற்படுத்தும். விட்டமின் கே பைலோகுயினேன், இது வந்து ரத்தம் உறைதலை வந்து இந்த விட்டமின் கே குறைஞ்சி வச்சுன்னா ரத்தம் உறைதல் வந்து குறைஞ்சி போகும், ரத்தம் உறையாமல் போயிடும். அடுத்து தாது உப்புகள் மினரல்ஸ்னால் நம்ம உடம்புல என்னென்ன குறைபாடுகள் ஏற்படுது, என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு நம்ம உடம்புல சரியாக இல்லை அப்படின்னா இரத்த சோகை ஏற்பட்டுரும். அப்போ இரும்பு நம்ம உடம்புல குறைஞ்சி போச்சுன்னா, இரும்பு சத்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா இரத்த சோகை ஏற்படும்.
இதோட அறிகுறி என்னென்னா அந்த ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சி உடல் வந்து சோர்வடைஞ்சிடும். அடுத்து அயோடின் தாது குறைஞ்சிச்சு அப்படின்னா முன்கழுத்து கழலை நோய் வந்து ஏற்படும். அதாவது தைராய்டு சுரப்பி, நம்ம கழுத்துக்கு கீழே தைராய்டு சுரப்பி இருக்கா, அது வந்து வளர்ச்சி குறைஞ்சி போய் நம்மளுக்கு வந்து முன்கழுத்து கழலை நோய் ஏற்படும். அப்புறம் அறிவு சார்ந்த வளர்ச்சி குறைபாடுகளும் ஏற்படும். இந்த அயோடின் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அறிவு சார்ந்த வளர்ச்சியும் நம்மளுக்கு குறைபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கால்சியத்தோட குறைபாட்டு நோய் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். இது வந்து எலும்புகள் வந்து பலவீனம் அடைஞ்சு எளிதில் வந்து உடஞ்சி போகும். கால்சியம் வந்து நம்ம உடம்புகள்லேயும் பற்கள்லேயும் அதிகமாக இருக்குது. கால்சியம் பாஸ்பரஸும் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கால்சியம் சத்து உடம்புல கம்மியாகிடுச்சு அப்படின்னா எலும்புகள் வந்து சீக்கிரமாக வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எங்கேயாச்சும் டக்குன்னு போய் ஒரு இடத்துல விழுந்தோம்னாவோ வச்சோம்னாவோ டக்குன்னு வந்து எலும்புகள் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. பாஸ்பரஸ் வந்து எலும்பு மற்றும் பல்லில் வந்து பலவீனம் ஏற்பட்டு எலும்பு மற்றும் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஏற்படும். எலும்பு மற்றும் பற்களில் அடர்த்தி குறைதல், அதான் அந்த கால்சியமும் பாஸ்பரஸும் இல்லைன்னா நம்ம எலும்பு பல் இது ரெண்டுலேயுமே வந்து நோய்கள் வந்து ஏற்படும். அடுத்து சோடியம் தாதுனால என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா ஹைப்போநேட்ரிமியா அப்படிங்கிற நோய் ஏற்படுது. சோடியம் குறைபாட்டினால ஹைப்போநேட்ரிமியா அப்படிங்கிற குறைபாட்டு நோய் ஏற்படுது. இந்த ஹைப்போநேட்ரிமியா அப்படிங்கிற நோய் நம்ம உடம்புல வந்துச்சு அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சி போகும், லோ ப்ரெஷர் காட்டும். அப்புறம் தசை பிடிப்பு இருக்கும், மயக்கம் ஏற்படும். லோ ப்ரெஷர் வந்துடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ சோடியம் குறைஞ்சிச்சினாவே லோ ப்ரெஷர் ஆயிரும். லோ ப்ரெஷர் வந்துச்சுனாவே நமக்கு தலை சுற்றி மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் தசை பிடிப்பும் ஏற்பட்டிருக்கும். அடுத்து பொட்டாசியம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா ஹைப்போகலேமியா அப்படிங்கிற நோய் ஏற்படுது. இது வந்து இதய துடிப்பு வந்து சீரற்றதாக இருக்கும். அதாவது இதய துடிப்பு வந்து ஒன்று ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஸ்லோவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், சீராக இருக்காது. தசைகள் வந்து செயலிழந்துடும். அப்போ பொட்டாசியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா தசைகள் வந்து சோர்வு அடைஞ்சு செயலிழந்துடும். இதே சோடியம்னா என்னென்னா தசை பிடிப்பு ஏற்படும். இது வந்து ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இதை நல்லா பாருங்கள். சோடியம்னால் ஏற்படக்கூடியது தசை பிடிப்பு, பொட்டாசியத்தினால் ஏற்படக்கூடியது தசை செயலிழப்பு. அதாவது தசை வந்து சோர்வடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோடியம்னா தசை பிடிப்பு, பொட்டாசியம்னா தசை செயலிழப்பு இல்லை தசை சோர்வு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்து ஃப்ளோரின் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பற்சிதைவு ஏற்படும். பற்களில் வந்து எனாமல் செதஞ்சு போய் மஞ்சள் நிற புள்ளிகள் வந்து வருங்களா பற்களில், அதாவது மஞ்சள் நிற புள்ளிகள் வந்து பற்களில் இருக்குங்களா, அது ஃபுல்லாக எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த ஃப்ளோரின் அப்படிங்கிற தாதுவோட குறைபாட்டினால ஏற்படுது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜிங்கு, துத்தநாகம். இது வந்து வளர்ச்சி மந்தம் ஏற்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, புண்ணாற தாமதமாக, முடி வந்து உதிரும். அதாவது நம்ம உடம்புல வந்து புண்ணு ஆறலை அப்படின்னாலோ, முடி வந்து அதிகமாக கொட்டுது அப்படின்னாலோ, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையுது அப்படின்னாலோ இதுக்கு வந்து ஜிங்கும் ஒரு காரணம், துத்தநாகமும் ஒரு காரணம். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தில் வந்து மந்தநிலை ஏற்படுத்தும். துத்தநாகம் கம்மியாக இருந்துச்சுன்னா வளர்ச்சிதை மாற்றத்தில் மந்தநிலை ஏற்படும். இப்போ வந்து நம்ம வந்து தாதுகள் சார்ந்த